கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மரித்து உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதர சகோதரிகளாக, அவருடைய சொந்த ஜனமாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய சிலுவை பாடுகளினாலும் மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் தரித்திருக்கிற அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து கற்று தெளிந்து அறிந்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில், அன்பான நாமத்தில், மகிமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய இறை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் அவர் அருளுகின்ற நித்திய வாழ்வுக்கும் நிலை வாழ்வுக்கும் ஏதுவான நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்ற நாள் வரையிலும் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தி உங்களை இந்த நாளின் செய்திக்கு நேராக அழைக்கின்றேன். அருமையானவர்களே, நான் யாருக்கும் வாக்குறுதிகளையோ தீர்க்க தரிசனங்களையோ சொல்லுகிறவன் அல்ல என்பதை ஒரு முறை வலியுறுத்தி கொள்ளுகிறேன். வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நான் வியாக்கியானம் செய்து விவரிக்கிறேன், அவ்வளவுதான். அது இந்த நாளிலும் எந்த நாளில் வேண்டுமானாலும் நடைபெறலாம். அதற்குரிய ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ நான் உங்களுக்கு கணித்து சொல்ல முடியாது. நான் ஆள் பார்க்கிறவனும் அல்ல, நட்சத்திரம் கணிக்கிறவனும் அல்ல, குறி சொல்லுகிறவனும் அல்ல. வேத வசனங்கள் அந்த காலம் முதல் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே 4000 முதல் 2500 ஆண்டுகளாக சுட்டி காட்டுகின்ற கிறிஸ்து வருகிறார், மேசியா வருகிறார், நம்முடைய ஜனத்தை மீட்டெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை எனக்கு எட்டிய அறிவில எனக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பித்த அவருடைய வார்த்தைகளை எனக்கு கற்பித்த அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன். நம்முடைய நாட்களிலே இந்த காரியங்கள் நிறைவேறக்கூடும், நிறைவேறக்கூடும் என்றல்ல, நிறைவேறும் என்று உறுதியாக சொல்லுகிறேன். ஏனெனில் நமக்கு முந்தினவர்கள், எண்ணிக்கை கடங்காத விசுவாசிகள், ஆண்டவராகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், ரத்தம் சிந்துதல், உயிர்த்தெழுதல் முடிந்த பிற்பாடு முதல் இருக்கிற அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களும், இருந்த அப்போஸ்தலர்கள், இருந்த அப்போஸ்தலர்களும் அதற்கு பின்பு தொடர்ந்து வருகிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் அனைவரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, வேத வசனங்களை சார்ந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளும் எதிர்பார்த்திருந்த காலங்கள் சுமார் 2000 ஆண்டுகள். ஆனால் நான் எண்ணுகிறேன், நம்முடைய நாட்கள் அதை நிறைவேறுகின்ற காலமாய் இருக்கிறது. ஏனெனில் உலகத்தின் முடிவுக்கான அத்தியாயங்கள் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நடுஇரவு முதல் உலகத்தின் அக்கிரமங்களுக்கு முடிவு உண்டாக்கப்படுகிறதற்கான அறிகுறிகள் தென்பட்டு விட்டது. எச்சரிக்கை மணி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இரவிலேயே
ஊதப்பட்டு விட்டது. அதான் சுனாமி. அன்று முதல் இன்று வரை நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய வரப்போகிற நாட்களில் அது நிச்சயமாக நடந்தேறும் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த நாளையோ அந்த நேரத்தையோ அந்த நிமிடத்தையோ அந்த மாதத்தையோ என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. காலங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறபடி தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ வாசல் அருகே வந்துவிட்டார். எந்த வாசல் அருகே? மத்திய ஆகாயத்திலே வந்துவிட்டார். வருவதற்காக அவர் வாசல் அருகே வந்துவிட்டார். அவர் தம்முடைய தூதர்களை, பணியாளர்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாயையின் கட்டுகளிலிருந்து அறுத்து விடுவித்து அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களுக்குரிய ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. அவர்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் மாயையின் கட்டுகளில் சுமார் 1200 முதல் 2000 ஆண்டுகள் அல்லது அதற்கு முன்பே அவர் எப்பொழுது மாயையின் கட்டுகளுக்கு சர்வ சிருஷ்டிகளையும் உட்படுத்தினாரோ அன்று முதல் இந்த மாயையின் கட்டுகள் அறுக்கப்பட்டு மாயையின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தேவதூதர்களும் தேவபுத்திரர்களும் இந்த நாட்களிலே மாயையின் கட்டுகளிலிருந்து அறுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விடுதலையாக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் அனைவரும், அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் அனைவரையும் அவர் தகுதிப்படுத்துகிறார். இந்த தகுதிப்படுத்துகிற நாட்கள் எத்தனை என்று எனக்கு தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஊழியக்காரர்கள். மத்திய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் அல்ல, 2, 3 வசனங்களிலே அவர் முதலாவது லேவியின் புத்திரரை வெள்ளியைப் போல பொன்னை போல புடமிட்டு சுத்திகரிக்கிறார். அந்த காலம் அவர்களுக்கு எத்தனை நாள் என்று எனக்கு தெரியாது. மனிதர்களாகிய நமக்கு 7 ஆண்டுகள். அதிலும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு இன்னும் அதிக ஆண்டுகள். பவுல் சொல்லுவாரே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன், மேலும் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய வேறு ஒருவனாலும் கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பல ஆண்டுகள், அது இரட்டிப்பு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக இருக்கலாம். இந்த 7 ஆண்டு என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், எருசலேமே உன் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை முடிந்தது, இரட்டிப்பாய் வந்த தண்டனை தீர்ந்தது என்று சொல்லுகிறார். 2 மடங்கு 3 மடங்கு. 2 மடங்கு என்றால் 1 மடங்கு அனுமதிக்கப்பட்டது, 2 மடங்கு. அப்படி என்றால் 3 பங்கு. சிலருக்கு 4 மடங்காக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு சொல்லப்பட்டது 27 + 1 28 ஆண்டுகள். 4 மடங்கு, 3 மடங்கு. 1 மடங்கு எல்லாருக்கும் உண்டு. 7 ஆண்டுகள் எல்லாருக்கும் உரியது. 3 மடங்கு கூடுதல். எனக்கு 27 + 1 28 ஆண்டுகள் சொல்லப்பட்டது. ஆனால் இதுபோல கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆண்டு கணக்குகள் கூடலாம். பொதுவாக 7 ஆண்டுகள், 7 நாள், 7 தரம் அக்கினி குகையிலே புடமிட்டு போட்டு எடுக்க வேண்டும். அது ஊழியக்காரர்களுக்கு 7 நாளாகவும் இருக்கலாம், 7 வாரமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் தேவதூதர்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் தேவ தூதர்களை போல் இருக்கிறார்கள். தேவ தூதர்களுக்கு 1 நாள், நமக்கு 1 ஆண்டு. நமக்கு 7 ஆண்டுகள், அவர்களுக்கு 7 நாட்களாக இருக்கலாம், 7 வாரங்களாக இருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 7 வாரங்களாக இருக்கும் என்றால் இன்னும் 50 நாட்கள் செல்லும். எந்த நாளிலே அவர் தம்முடைய பணியை, ஊழியக்காரர்களை தகுதிப்படுத்தி அனுப்புகிறாரோ, அதிகாரப்படுத்தி அனுப்புகிறாரோ, அந்த நாளிலே அந்த பணி தொடங்கும். அதுவரையிலும் காத்திருப்போம். ஒருவேளை அது 7 மாதங்களாகவும் ஆகலாம்,
அது அவருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய கரத்திலோ என்னுடைய சிந்தனையிலோ அல்ல. தேவன் அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் வேறொரு வார்த்தையிலே, இந்த காலத்திலா ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர் என்று கேட்டதற்கு அவர் சொல்லுவார், அதை குறித்த காரியங்கள் தேவனுடைய பிதாவானவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது, காலங்களும் வேளைகளும் அவருக்கு அடுத்தது. அதை நான் திட்டம் பண்ண முடியாது, உங்களுக்கு சொல்லவும் முடியாது. ஆனால் நாம் ஆயத்தமாய் இருப்பதற்காக செய்திகளை, எச்சரிப்பின் செய்திகளை தந்து கொண்டிருக்கிறேன். காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அருமையானவர்களே, அதனாலே வேறு இதற்கு அதிகமாக நான் இதை பிரசங்கிப்பதற்கு அதிகமாக என்னிடத்தில் அதையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்பதை சொல்வதற்காகவே இந்த முன்னுரையை சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இதுவரையிலும் 157 செய்திகளை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17, 18 வரையான வசனங்கள் வரையிலும் நேற்றைய தினம் வரை 157 இறை செய்திகளை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே 158வது இறை செய்தியை நாம் இந்த நாளிலே அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையான வசனங்களின் மூலமாக தியானிக்கவிருக்கிறோம். எரேமியா 33 19 முதல் 21 வரையான வசனங்களை, 3 வசனங்களை இந்த நாளின் இறை செய்திக்காக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியினுடைய தலையங்கமாக ஒரு வித்தியாசமான தலையங்கத்தை இந்த வசனங்களின் அடிப்படையில் நான் எடுத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால் சாத்தானுடைய கையில் சூதாட்ட பொருளாக மீட்கப்படும் இறைமக்களின் அரசனும் ஆசாரியனும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், தேவனாலே சாத்தானுடைய கையில் மீட்கப்படுகின்ற இறை மக்களின் அரசனும் ஆசாரியனுமாயிருக்கிறவன் சூதாட்ட பொருளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்கின்ற தலையங்கத்தை வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இது உங்களுக்கு சற்று புதுமையாக இருக்கலாம். இங்கே சூதாட்டம் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. நான் அந்த பகுதிக்கு அந்த தலையங்கத்தை கொடுத்திருக்கிறேன். பிரபஞ்ச சூதாட்டம், பிரபஞ்சத்தையே தன்வயப்படுத்தும்படியாக சாத்தானே, பிரபஞ்சத்தின் தேவனானவன், ஒரு சூதாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் தன் ஆளுகைக்கு உட்படுத்தும்படியாக ஒரு சூதாட்டத்தை இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நட்சத்திரம் கணிக்கிறவர்கள், அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். பிரபஞ்ச சூதாட்டத்தில் 7 கிரக சேர்க்கை என்பது ஒன்று வித்தியாசமான ஒன்று. அந்த 7 கிரக சேர்க்கை எந்த பக்கம் சாய்கிறதோ அந்த பக்கத்தில் அதிகார பலம் கூடும் என்கிற ஒரு செய்தி நிலவி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே நிகழ்வு தான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது, வேறொன்றுமில்லை. நான் அந்த சிந்தனைக்குரிய அந்த செய்தியை உங்களுக்கு விவரிக்கின்ற போது அது உங்களுக்கு என்ன என்பது புரிந்துவிடும். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையான 3 வசனங்களை நான் உங்களோடு படித்து காண்பிக்கிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். படித்து காண்பித்து விட்டு ஒரு சிறு ஜபத்தோடு கூட நம்முடைய செய்தியை இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்கு ஆயத்தமாகும். எரேமியா 33
19, 20, 21 ஆகிய வசனங்கள். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும் என்று சொல்கிறார். இந்த 3 வசனங்களையும் தான், 3 அல்ல 2 தான். 19வது வசனம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் பேசி, பிற்பகுதி அந்த 2 வசனங்களும் 20, 21 ஆகிய 2 வசனங்களை நாம் ஒரு சிறு நிமிடம் தலைவணங்கி கர்த்தருடைய சமூகத்திலே செபித்து இந்த 2 வசனங்களையும் தியானிக்கவிருக்கிறோம். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் மதிய வேளையிலும் சிலராக ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே இருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். தூய ஆவியானவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஞானிகள் அல்ல, இவ்வுலகத்திற்கு நாங்கள் பைத்தியக்காரர்களைப் போல் எண்ணப்படுகிறோம். ஆயினும் ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் உம்முடைய வேதத்தின் ஆழமான பேருண்மைகளை கற்றுக்கொள்ள உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வேதத்தின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டு வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, தோராயமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்ட வேத வசனங்களை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்து புறப்பட்டு வருகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் அறியாத பேருண்மைகள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களிலே காணப்படுகிற அனைத்து உண்மைகளும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரியவைகளே. நீர் அவைகளுக்குள்ளிருந்து புறப்படுகிறவராய் இருக்கிறபடினால் அவர்களுக்குரியது அனைத்தும் உமக்குரியதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் அறியப்படாத, ஆராய்ந்தறிய முடியாத எந்த ரகசியமும் மறைபொருளும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து சகலவற்றையும் எல்லாம் அறிந்திருக்கிறவராகிய, எங்கும் நிறைந்திருக்கிறவராகிய, சர்வ வல்லமை உள்ளவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய தயவோடு இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கேட்கிற உள்ளங்கள் அனைத்தையும் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கேட்கிற அந்த வார்த்தைகளை அவருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கட்டும். எங்கள் இருதயங்கள் இன்னும் மேலும் மேலும் பரிசுத்தமாக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கேற்ற பரிசுத்தம் எங்களிலே காணப்படத்தக்கதாக பட்சிக்கிற அக்னியாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயும் இருக்கிற ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிற சத்திய வசனங்கள், சத்திய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களிலே காணப்படுகிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் தயவாக மன்னித்து வேத பிரமாணங்களுக்குள் இருக்கிற சகல ரகசியங்களையும் மறைபொருளானவைகளையும் நாங்கள் கற்றறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இந்த நாளில் உங்களோடு தேவனாலே சாத்தானுடைய கையில் பந்தய பொருளாக அல்லது சூதாட்ட பொருளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசனும் ஆசாரியனையும் குறித்து நான் உங்களோடு இந்த நாளில் தியானிக்கவிருக்கிறோம். அருமையானவர்களே, கவனமாக உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வசனங்கள் தான். இதற்கு இணையாக நான் வேதாகமத்திலிருந்து வேறு சில வசனங்களை எடுத்துக்கொள்வேன். அவைகளை நீங்கள் புரட்டி பார்ப்பதற்கு நிச்சயமாக உங்களுக்கு வேதாகமங்கள் உங்கள் கையில் இருப்பது அவசியம். அருமையானவர்களே, பின்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்கள். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எரேமியா தன்னிச்சையாக தனது மனதிலே தோன்றின வார்த்தைகளை கூறவில்லை, தீர்க்க தரிசனங்களாக அவைகளை எழுதி வைக்கவும் இல்லை. இங்கே அறுதியிட்டு அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, எரேமியாவுக்கு உண்டாகி என்கிற வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த இடத்திலும் அவர் அதைத்தான் சொல்லுகிறார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அற்றுப்போக செய்தால். அருமையானவர்களே, நாம் வேதாகமத்தை புரட்டி படிக்கின்ற போது தேவன் 6 நாட்களிலே இந்த வானத்தையும் பூமியையும் வான மண்டலங்களையும் அவைகளில் உள்ள யாவற்றையும், காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும், பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள அனைத்தையும், காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் படைத்து பரிபாலித்து அவைகளுக்கு லக்கத்திட்டமாய் திட்டம் பண்ணி அவற்றுக்குள்ள சுற்றுவட்ட பாதைகளை நிர்ணயித்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம் தானே. வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரே நாளிலே அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பிற்பாடு அவைகள் அனைத்தும் சாத்தானுடைய தந்திரங்களால் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படும்படியாய் நிர்மூலமாக்கப்பட்ட பிற்பாடு தேவன் அனைத்தையும் திரும்பவும் சீர்படுத்தி முன்னிருந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். அதற்கு 6 நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைய விஞ்ஞானிகளுடைய பார்வையில் அது 6 லட்சம் ஆண்டுகளாக அல்லது 60 மில்லியன் ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஒரு நாள், மனிதருக்கு 1000 ஆண்டுகள். தேவனுக்கு ஒரு நாள், மனிதருக்கு 1000 ஆண்டுகள் தேவனுக்கு ஒரு ராட்சாமம் போல் இருக்கிறது. அதாவது தோராயமாக 3 மணி நேரங்களாக இருக்கிறார். மனிதருக்கு 1000 ஆண்டுகள், தேவனுக்கு தோராயமாக 3 மணி நேரங்களாக இருக்கிறார் ஒரு ராட்சாமம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்போ விஞ்ஞானிகள் சொல்லுகிற 60 மில்லியன் ஆண்டுகள், 60,000 கோடி ஆண்டுகள், எத்தனை ஆயிரமாகவும் இருந்து விட்டு போகட்டும், அதல்ல கேள்வி. ஆனால் தேவன் சகலவற்றையும் உருவாக்கி படைத்து அதன் ஸ்தானங்களிலே அவைகளை நிலைநிறுத்துகின்ற போது, சகல பிரபஞ்சத்தின் நடுமையத்திலே இந்த வானவெளி ஆகாய விரிவாகி, ஆகாய விரிவினுடைய வெட்டவெளி இந்த ஆகாயத்தினுடைய நடுமையத்திலே பூமியை சமுத்திர ஜலத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பூமியை நிலைநிறுத்துகின்ற போது அவர் அதற்கு இரவும் பகலும், அதாவது வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் இரவை விலக்கி பகலை உருவாக்கட்டும் என்றார். பகலும் இரவுமாய் மாறி மாறி பகலுக்கு சூரியனை கட்டளையிட்டார் வெளிச்சத்திற்காக, இரவு வெளிச்சத்திற்காக நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நியமித்தார். அவைகளுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். பகலுக்கும் இரவுக்கும் இந்த காலம் முதல்
இந்த காலம் வரை பகலாக இருக்க வேண்டும். பகலை வெளிப்படுத்துவதற்காக, பகலிலே வெளிச்சத்தை கொடுப்பதற்காக சூரியனை, பெரிய சுடரை உருவாக்கினார். இரவிலே இருளை அகற்றுவதற்காக சந்திரனையும் நட்சத்திர நியமங்களையும் உண்டு பண்ணினார். அது காலங்களையும் நேரங்களையும் கணிப்பதற்கு எதுவாக இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் என்ன செய்தார்? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கினார். பகலை ஆள சூரியனையும், இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். அதான் பகலுக்கும் இரவுக்கும் தேவன் உண்டாக்கின வேறுபாடு. அதற்கென்று அவைகளை ஆளும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற கோலங்கள், நட்சத்திரங்களுக்கு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அவைகளின் அவருடைய பிரமாணங்களுக்கு, நியமங்களுக்கு, நியம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கென்று ஒரு ஓட்டப்பாதையை அவர் நியமித்தார். அது அதிகாலையிலே அந்த ஓட்டப்பாதை வழியிலே ஒரு மணவாளனை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. தனக்கு நியமிக்கப்பட்ட சுற்றுவட்ட பாதையிலே அதை மீறி அது ஓட முடியாது. அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சுற்றுவட்ட பாதை வழியாகத்தான் அது பயணிக்க முடியும். ஒவ்வொரு கோலங்களும், ஒவ்வொரு நட்சத்திரங்களும். ஒரு நிமிடம். இது எதுல நட்டீங்க? இது எதுல நட்டீங்க? அதில் வேற ஒன்றுங்க. தயவுசெய்து ஒரு நிமிடம். விலை 340. எல்லாமே விளையாடிட்டு. இது வேணுமா, இது வேணுமா? ரெண்டு வேணுமா? சரி. அனுப்பி கொடுத்தேன். என்ன பிள்ளை, சின்ன பிள்ளை கேட்கும். சரி. இஷ்டப்படலைன்னா நான் சாயங்காலம் பிரிக்கப்பட்டேன். 350, 340, 690 தாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஸ்டாக் வந்து 525 ஆயிடுச்சு. இது பழைய ரேட்டு தான். புதிய ரேட்டெல்லாம் ஏறிட்டு நம்ம பழையது தீர்ற வரைக்கும் பழைய ரேட்டில் தான் கொடுப்பாங்க. அதான் அங்கே புதிய ரேட்டில் வந்ததை எல்லாம் உள்ளே வச்சுட்டேன். சரி. ஓகே. $310 இருக்கா? சரி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பகலுக்கும் இரவுக்கும் தேவன் நியமித்த அந்த நியமங்கள், அது கோலங்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவைகளை இன்றளவும் கை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, அதை ஒருவரும்
இப்பிரபஞ்சத்தில் தேவனாலும் அது மாற்றப்படக்கூடாது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின காலம் முதல் இன்று வரை அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகவும் இருந்து விட்டு போகட்டும், விஞ்ஞானிகள் சொல்லுகிறது போல அல்லது மாற்று சமயவாதிகள் மதவாதிகள் சொல்லுவது போல 6000 கோடி ஆண்டுகளாக இருக்கட்டும், 60,000 கோடி ஆண்டுகளாக இருக்கட்டும், 6 லட்சம் கோடி ஆண்டுகளாக இருந்துவிட்டு போகட்டும், இவைகள் தானாக உருவேற்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வானமண்டலங்களிலே காணப்படுகிற எண்ணிக்கை கடங்காத, ஒருவராலும் இதுவரையிலும் எண்ண முடியாத நட்சத்திரங்களும் கோளங்களும் அவைகளுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் ஒன்றுக்கொன்று மோதி நம்முடைய பெருஞ்சாலைகளிலே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட 8 வழிச்சாலை 10 வழிச்சாலைகளிலே வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி ஒரு டிராபிக் ஜாம் உருவாகுது போல ஆகாய விண்வெளியிலே இதுவரையிலும் ஒரு கோளங்களுக்கு இடையிலே நட்சத்திரங்களுக்கு இடையிலே ஒரு மோதல் உருவானதில்லை, இத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளானாலும். ஏனெனில் அதை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், சர்வவல்லவர். அவர் சர்வஞானி, அவர் எல்லாம் அறிந்தவர், நேற்றும் இன்றும் என்றும் இனி என்றும் மாறாதவர். அவர் உண்டாக்கினவை ஒருவராலும் மாற்றப்பட முடியாது. ஆனால் அவைகளை மாற்றிப்படுவதற்காக ஒருவன் கங்கணம் கட்டுகிறான். யார்? அவன்தான் சத்ருவாகி சாத்தான். மாயை என்கிற இப்பிரபஞ்சத்தின் ஒரு நிழல் தோற்றம், நிழல் வடிவம் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது. எல்லாவற்றையும் நான் தான் உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறான். அவன் உண்டாக்கி இருந்தால் அவன் அவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் தானே. கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ முயன்றால், முடிந்தால், பகலுக்கும் இரவுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன கொடுக்கிறார்? பகலுக்கும் இரவுக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நான் நியமித்திருக்கிற நியமங்கள் மாற்றப்படக்கூடுமானால் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு முறை கூட படிக்கிறேன். குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் என்றால் யார்? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கூடுமானால் அந்த பகற்காலத்துக்கும் ராக்காலத்திற்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற நியமங்களை மாற்றி போடக்கூடுமானால் என்று ஒரு சவாலை விடுகிறார். நியமங்கள் என்றால் பிரமாணங்கள், விதி பிரமாணங்கள். எல்லாவற்றிற்கும் நான் முன்பு சொன்னது போல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் குறித்த கால நியமங்களை வகுத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தின் அடிப்படையில் 6000 ஆண்டுகள் என்று வந்தாலும் விஞ்ஞானிகளுடைய பார்வையிலே 6 லட்சம் கோடி ஆண்டுகள் என்றாலும் அன்று முதல் இன்று வரை, சிருஷ்டிக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை தேவன் வைத்த பிரமாணங்களை அவருடைய சிருஷ்டிகளில் எதுவும் மாற்ற முடியவில்லை. ஆனால் ஒருவன் சொல்லுகிறான், நான் மாற்றி விடுவேன். அதுதான் அவனுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அற்றுப்பக செய்தால், அந்த விதி பிரமாணங்களை நீங்கள் அழித்து போட்டால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய கிறிஸ்தவர்களின் மத்தியிலே அல்லது யூதர்கள் இஸ்ரவேலர்களின் மத்தியிலே அவர்களை ஆளத்தக்க ஒரு அரசனும் அவர்களுக்கு வேதத்தை போதிக்கத்தக்க ஒரு ஆசாரியனும் இல்லாமல் போகும்படி அவமாய் போகும், அது அற்று போகும். அதான் நேற்றைய செய்தியிலே கேட்டிருப்பீர்கள்.
நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கருத்து சொல்கிறார். தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. இந்த இரண்டு வம்சங்களும் கடைசி நாட்களிலே இன்றைய கிறிஸ்தவம், இன்று யூதமும் யூத மதம் அல்ல, யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அல்ல முதன்மையானவர்கள். உலகத்தில் இருக்கிற சகல மக்களினங்களுக்கும் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலர்களும் யூதர்களும் புறக்கணித்தார்கள், சிலுவையிலே அடித்து கொலை செய்தார்கள். புறஜாதிகள், இந்த பூமியில் இருக்கிற 5000த்திற்கு அதிகமான ஜாதிகளுக்கு வாசல் திறக்கப்பட்டது. அவர்கள் தேவ ஜனங்களாய் மீட்டெடுக்கப்படுகிறார்கள். இன்று உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களினங்களும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அனைவரும் அவருடைய இரத்தத்தாலும் அவருடைய சிலுவை பாடுகளாலும் கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியிலே ஆளுகை செய்வதற்கு தாவீது வம்சத்திலே ஒரு அரசன் தோன்ற வேண்டும். நாம் நேற்றைய தினத்தில் அந்த செய்திகளை சிந்தித்தோம். அருமையானவர்களே, அவர்களுக்கு கர்த்தருக்கு அடுத்த நிலையிலே கர்த்தருடைய பிரமாணங்களை கற்பிப்பதற்கு ஒரு ஆசாரியன் இருக்க வேண்டும். அவர்களை அழித்துப்படும்படியாக அந்த இரண்டு வம்சங்களையும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டு வம்சங்களையும் அழித்துப்படும்படியாக இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தினுடைய சந்ததிகளாகிய இந்த பூமியில் இருக்கிற 2/3 பங்கு கூட்டம் மிருகவித்துக்களாய் போன ஜனங்களும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே 750 கோடி ஜனங்கள் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள் என்றால் அதில் 2/3 பங்கு பேர் யார்? மிருகவித்துக்களாய் போனவர்கள். ஏவாள் பெற்ற மகன் காயினை போன்றவர்கள், உடன் பிறந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தவனுக்கு ஒப்பானவர்கள் காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் சந்ததிகளாயிருக்கிறார்கள், மிருகவித்துக்களாயிருக்கிறார்கள். அந்த மிருகவித்துக்களாகிய பூமியில் 2/3 பங்கு ஜனம், சுமார் 500 கோடி ஜனங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர்தரிக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்று அடையாளம் படப்போகிற 1/3 பங்கு ஜனங்களை, 250 கோடிக்கு அதிகமான ஜனங்களை வேட்டையாடும்படியாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைவன் சாத்தான், பழைய வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தின் 10வது அவதார புருஷன் கல்கி அவதார புருஷன் என்கிற கள்ள கிறிஸ்து, அதான் ஆன்டி கிரைஸ்ட். இன்றைய கிறிஸ்தவ உலகம் அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரப்போகிற அந்த கல்கி அவதார புருஷனுக்கு சிவப்பு கம்பளம் எரித்து இன்றைய உலக கிறிஸ்தவர்களை அவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த கிறிஸ்தவம் வேதாகமும் கற்பிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. இன்றைய கிறிஸ்தவத்தில் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் அந்நிய ஆவிகளையும் அந்நிய பாஷைகளையும் நம்பி தேவ ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்படுவதற்கு பதிலாக இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி அந்நிய ஆவிகளை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகமாய் பெற்றுக்கொண்டோம் என்று ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புது உடன்படிக்கையின் பிரமாணம் என்ன சொல்கிறது? உனக்கு நான் செய்வதெனவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கு அவர் சொன்ன வாக்குறுதி. தண்ணீர் இல்லாத பரிசுத்தாவியற்ற அந்நிய ஆவிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அடைபட்டு கிடக்கின்ற உன்னுடைய ஜனங்களை உன் உடன்படிக்கை இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாதவன் ஒருவனும், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக நடத்தப்பட்டு ஆவி ஆத்துமா சரீரம் புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்படாதவன் ஒருவனும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதுதான் சிலுவை மரணம். அதுதான் அவர் முழுகிய முழுக்கு ஸ்நானம், அதுதான் அக்கினி ஸ்நானமும் கூட. பரிசுத்த யோவான் அதைத்தான் சொன்னார். எனக்கு பின் வருகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் தருகிறேன். எனக்கு பின் வருகிறார், அவர் வந்து அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் தருவார். அந்த அக்கினி ஸ்நானம் எது? அதுதான் இயேசு கிறிஸ்து முழுகின சிலுவை முழுக்கு ஸ்நானம். இன்று என்ன சொல்லுகிறார்கள் இந்த புறம்போக்கு கிறிஸ்தவம், புரட்டுபதேசம்? தண்ணீரினாலே முழுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 49, 50 வசனங்களிலே, இப்பொழுதே அக்கினியை போட வேண்டும் என்று வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் சொன்னானே, எனக்கு பின் வருகிறார், அவர் வந்து அக்கினியினாலும் ஆவியினாலும் ஸ்நானம் தருவார். அந்த அக்கினி ஸ்நானத்தை அனுப்புவதற்காக வந்தேன் என்றார். அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் நான் ஒழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதுதான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் முழுக்கப்படுகிற ஒரு ஸ்நானம். அதுக்கு பதிலாக இன்றைய கிறிஸ்தவம் எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கிவிட்டால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம். இது புரட்டு உபதேசம். அதான் இயேசு புதிய உடன்படிக்கையும் பிரமாணமும் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளாகிய முழுக்கு ஸ்நானம் அல்லது அக்கினி ஸ்நானம் வழியாய் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவனே பரிசுத்தமாக்கப்படுவான். அவனுக்குத்தான் சத்திய ஆவியானவர், அவனுக்குத்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவனுடைய இருதய பலகையிலே இவன் கிறிஸ்துவுக்குரியவன், இவள் கிறிஸ்துவுக்குரியவன் உடையவள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முத்திரை அடையாளத்தையும் போட்டு எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களின் அடிப்படையிலே புதிய பிரமாணத்தின் உடன்படிக்கையின் கட்டளைகளை, பிரமாணங்களை அவருடைய இருதய பலகையிலே எழுதுகிறார். அவருடைய வேத பிரமாணங்கள் யார் யாருடைய இருதய பலகையிலே முத்திரை வெட்டாக பதிப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அங்கே முத்திரை போடுகிறாரோ, எபேசியர் 1:13 படி, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே. யார் என்று? நீங்கள் கிறிஸ்துவின் சகோதரர்கள், சகோதரிகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரை போடப்பட்டீர்களே. பரிசுத்த யோவான் அதைத்தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20, 27 வசனங்களிலே சொல்லுகிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அது உங்களுக்கு கற்பிக்கிறது, சகலவற்றையும் குறித்து கற்பிக்கிறது. சகலவற்றையும் குறித்து, அதான் எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களின்படி உங்கள் இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிற சத்திய வசனங்கள், இந்த வேதாகமத்தின் பிரமாணங்கள் அனைத்தும் இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை முத்திரித்தவர் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தந்த அபிஷேகம் உங்கள் இருதய பலகையில் எழுதப்பட்டிருக்கிற வேத பிரமாணங்கள் அனைத்தையும் உங்களுக்கு எழுத்தின்படியே கற்பிக்கிறது. வேறு இனி ஒருவன் கர்த்தரை அறிந்து கொள் என்று உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள் என்று பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு கற்பிக்கிறது அனைத்தும் சத்தியமாயிருக்கிறது, அதில் நிலைத்திருங்கள், அது பொய் சொல்லாது என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, இன்றைய அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து, அபிஷேகம் கொடுக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு மிஞ்சின ஒரு வேத போதகன் இந்த உலகத்திலே இருக்கிறானா? சொல்லுங்கள். நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், யோசிங்க. எந்த பத்திரிகையை புரட்டினாலும், எந்த வேதாகம கல்லூரியின் அறிவிப்புகளை பார்த்தாலும், ரட்சிக்கப்பட்டு மூலிகை ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எங்கள் வேதாகம கல்லூரிக்கு என்ன வேணும்?
வேதம் கற்க தேவை. வேதம் சொல்லுகிறது, உனக்கு அபிஷேகத்தை தந்து வேத பிரமாணங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, உடன்படிக்கையின் பிரமாணங்களை உன் இருதய பலகையில எழுதி முத்திரை போட்ட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கற்பிப்பார் என்றார். வேறொருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இனி ஒருவன் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு. இந்த புறம்போக்குகள் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கணுமா வேதாகம கல்லூரியில படிக்கிறதுக்கு, மூழ்கி ஸ்நானம் எடுத்திருக்கணுமா, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டுமா? அது இதெல்லாம் வீண் தானே. நீ பெற்றுக்கொண்ட முழுக்கு ஸ்நானமும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகமும் வீணானது தானே. அப்ப அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. எபேசியர் 1:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதய பலகையில வேத பிரமாணங்களை எழுதி உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரை அடையாளம் இல்லாமல் அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்று அபிஷேகம் பெற்றுக் கொண்டவன் அந்நிய ஆவிகளால், அது என்ன ஆவி? அந்நிய பாஷையின் ஆவி. ஏசாயா 28:11 சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன், ஆனாலும் அதன் பொருளை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். பரியாசம் பண்ணுகிற உதடுகளின் ஆவிகள் உங்களை அபிஷேகித்திருக்கிறது. சத்தியத்தை 1 கொரிந்தியர் 14 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. வேத வசனங்களையோ வார்த்தைகளின் சராம்சமாகிய முழுமையாகிய வார்த்தையானவராகிய கிறிஸ்துவையோ விசுவாசியாதவர்களுக்கு அந்நிய பாஷைகள் அடையாளமாயிருக்கிறது. இதுதானே வேத சத்தியம். அப்படி என்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு கற்பிக்கவில்லை. அபிஷேகம் பெற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு அபிஷேகம் தந்தவர்களிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சொல்வது சத்தியம் என்று நம்புகிறீர்கள். வேதத்தை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. புரிகிறதா உங்களுக்கு? அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனங்களுக்கு செவி கொடுங்கள். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வேத வசனங்கள் உங்கள் இருதயங்களிலே எழுதப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். இவ்வுலகத்தின் ஆவிகளுக்கு அல்ல, குறி சொல்லுகிற ஆவிகளுக்கு அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வழியாக பயணிக்க பாருங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்தம் இல்லாத எந்த மனித சரீரத்திலும் இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர மாட்டார். அப்படிப்பட்ட பரிசுத்தம் இல்லாத, மனம் திரும்பின அனுபவம் இல்லாத, பாவத்தை விட்டு விலகின அனுபவம் இல்லாத, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாத எந்த கிறிஸ்தவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். அங்க இறங்கி வர்ற ஆவிகள் எல்லாம் அசுத்த ஆவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ், பரியாசம் பண்ணுகிற ஆவிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கிறிஸ்தவம் வேதாகமம் கற்பிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. இருக்கிறார்கள் எல்லா சபைகளிலும். அதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் முன்னுரைத்து வைத்து விட்டார். இந்த அவளுடைய மதில்கள் மேலேறி அவைகளை இடித்து போடுங்கள், மண்மேடுகளாக்குங்கள், ஆனாலும் சர்வசங்காரம் செய்யாதிருங்கள், அங்கேயும் எனக்கு சில ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். எல்லா திருச்சபை பிரிவுகளிலும் இந்த உலகத்திலே 5100க்கு அதிகமான திருச்சபை பிரிவுகள் இருக்கிறது. கிறிஸ்து ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஆனால் கிறிஸ்துவின் பெயரால் 5100க்கு அதிகமான திருச்சபைகள் இந்த பூமியிலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அந்த திருச்சபைக்காரனுக்கு இந்த திருச்சபையை பிடிக்கல, இந்த திருச்சபையில இருக்கவனுக்கு அந்த திருச்சபையை பிடிக்கல. ஆனா எல்லா பயிலுக்குள்ள என்ன இருக்கு? அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய அபிஷேகங்கள் இருக்கு. ஆனா இவனுடைய செய்தியை அவன் கேட்கக்கூடாது, அவனுடைய செய்தியை இவன் கேட்கக்கூடாது. மாறி மாறி கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கிறான். கிறிஸ்து ஒருவரே, கிறிஸ்துவின் பெயரால் தேவ ஜனங்களை வேட்டையாடி தங்களை சூழ கட்டி வைத்துக் கொண்டார்கள். மாயையின் நிழலுக்கிலே பொய்யை சத்தியமாக்கினார்கள், சத்தியத்தை பொய்யாக்குகிறார்கள்.
தங்கள் இருதயத்தின் நினைவுகளை கற்பனைகளாய் கட்டளைகளாய் பிரசங்கிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நிலை மாற வேண்டுமானால் தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். அருமையானவர்களே, குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்தும் நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அற்றுப்போக செய்தால், உலகம் தோன்றின நாள் முதல் இன்று வரை பகலுக்கும் இரவுக்கும் வேறுபாடு உண்டாகவில்லை. குறித்த நேரத்தில் பகல் காலம் உருவாகி இருக்கிறது. ஒருவேளை மேகமூட்டங்களினால் பகல் சூரிய உதயம் சற்று பிந்தி இருக்கலாம், அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 6 லட்சம் கோடி ஆண்டுகளாயிருந்தாலும் சரி, 6000 ஆண்டுகளாயிருந்தாலும் சரி, வானத்துக்கும் பகலுக்கும் இரவுக்கும் இதுவரையிலும் வேறுபாடு உண்டாகவில்லை, அது மாற்றப்படவும் இல்லை. எடுங்க, பார்த்துடுங்க. வேறுபாடு உண்டாகவில்லை. நீங்கள் அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அது யாராலும் மாற்றப்படவும் இல்லை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது 21ஆம் வசனம், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோட நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு தேவன் வைத்த பிரமாணங்களை மாற்றி போட ஒருவன் கங்கணம் கட்டுகிறார். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தை ஆளுகிற, இந்த பூமியில் இருக்கிற சகல நாடுகளையும் ஆட்சி செய்யும்படியாக ஆட்சி சட்டம் பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல் அரசனுக்கு கொடுக்கப்பட்டது. நாடுகளை, தேசங்களை ஆளுகை செய்வதற்கான சட்டம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அரசியலமைப்பு சட்டங்களே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற 208 நாடுகளிலும் இருக்கிறது. அதை ஒருவன் மாற்ற நினைக்கிறான். யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்தை ஆளுகிற ஒரு இனம் ஒரே ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். இது வேதாகமத்திலே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணங்களை மாற்றுகிறவன் ஒருவன் தோன்றுவான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் வேதாகமங்களை புரட்டுங்கள். தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாய் பேசி, வார்த்தைகளை பேசி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். எவைகளை மாற்ற நினைப்பானாம்? உன்னதமானவருக்கு, படைப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பானாம். எந்த காலங்களை? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறதே, காலங்களையும் நேரங்களையும் கணிப்பதற்காக தேவன் பகலையாள பெரிய சுடரையும் இரவையாள சிறிய சுடரையும் நட்சத்திர நியமங்களையும் உண்டு பண்ணினார். என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இவைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த பிரமாணங்களையும் காலங்களையும் மாற்றி போடுவதற்கு ஒருவன் துணிந்து எழும்புகிறான். யார் அவன்? பழைய
காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் அவதார புருஷன். அது எந்த ராஜ்யத்திலே தோற்றம் பெற்றிருக்கிறது? ரோம பேரரசிலா, கிரேக்க பேரரசிலா, பாபிலோனிலா, எகிப்திலா, அசீரியாவிலா, சோவியத் யூனியனிலா, அமெரிக்காவிலா, பிரிட்டிஷிலா? இல்லையே, இந்தியாவிலே மத சட்டங்கள் அனைத்தையும் மாற்ற துடிக்கிற ஒருவன் யார்? உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரே பொது சிவில் சட்டத்தை உருவாக்க பல ஆண்டுகளாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முடியும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக முடியாது. மாற்றுகிறவன் தோன்றுவான், ஆனால் என்ன செய்ய முடியாது. அந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. உன்னத தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். யாரவன்? ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவின் எதிராளி, தன்னைத்தான் கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்துகிறவன். யாரவன்? காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் 10 அவதார புருஷர்களில் 10வது நபர். அவன்தான் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது கல்கி அவதார புருஷன். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையிலே ஏறி வருவார். அவரை பின்தொடர்கிற 1,44,000 தூதர்கள் பரிசுத்தவான்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களே. அந்த 1,44,000 பரிசுத்தவான்களும் வெள்ளை குதிரைகளிலே ஏறி வருவார்கள். அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக இன்னொருவன் வருவான், ஆன்டி கிரைஸ்ட். அவனும் வெள்ளை குதிரையில தான் வருவான். அந்த வெள்ளை குதிரையிலே வருகிற புருஷனை பார்த்து இன்றைக்கு சிலுவை இல்லாத கிறிஸ்து அவனே, சிலுவை இல்லாத கிறிஸ்து அவனே, அந்தி கிறிஸ்து. வேதம் அவனை அந்தி கிறிஸ்து என்று தமிழ் சொல்லுகிறது. ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவின் எதிராளி, எதிர் கிறிஸ்து. அவன் தான் கள்ள கிறிஸ்து. இன்றைய கிறிஸ்தவம் சிலுவை இல்லாத கிறிஸ்துவாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஊடகங்களை திறந்து பார்க்க வேண்டும். கல்கி அவதார புருஷன் சிவப்பு குதிரையிலே வருவார் என்கிற மாற்று சமய கல்கி அவதார புருஷனுடைய வருகையை குறித்து அங்கே பதிவிடுகிறார்கள் ஊடகங்களிலே. அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் இதை எங்கள் பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் உறுதிப்படுத்துகிறது என்று எழுதுகிறார்கள். இவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள்? காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் 10வது அவதார புருஷன், கல்கி அவதார புருஷனாகிய கள்ள கிறிஸ்துவை, அந்தி கிறிஸ்துவை தங்கள் கிறிஸ்துவாக பிரசங்கித்து அவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களை, நான் இது யூடியூபில் பார்த்த நிகழ்வை சொல்லுகிறேன். என்ன கல்கி அவதார புருஷனை குறித்து வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகிறதாமே என்று சொல்லி அங்கே பார்த்தால் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக அப்போஸ்தலர்கள், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தி பதிவிடுகிறார்கள். கல்கி அவதார புருஷனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே என்று. அருமையான கிறிஸ்தவர்களே, ஏற்று சகிக்க முடியவில்லை. அதே வேதம் 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வெள்ளை குதிரையின் மேல் வேறொருவன் வருகிறான், அந்தி கிறிஸ்து வருகிறான். இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிற 1,44,000 தூதர்களோடு வெள்ளை குதிரைகளிலே வருகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் சுவாச காற்றினாலே, வாயின் பட்டயத்தினாலே அவனோடு யுத்தம் செய்து அவனை நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்றைய கிறிஸ்தவம் எந்த கிறிஸ்துவுக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அருமையான கிறிஸ்தவர்களே, அதனால் தான் சொல்கிறேன், அவன் தான் இந்த காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிறவன். அது இந்த தேசத்திலே தான் துவங்க போகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் அவர்கள் பல ஆண்டுகளாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே பொது சிவில் சட்டத்தை உருவாக்குவோம், கிறிஸ்தவ மத சட்டங்களை அழிப்போம், இஸ்லாமிய மத சட்டங்களை அழிப்போம், நாட்டின் சட்டங்களை, அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றுவோம் என்று கொக்கரிக்கிற ஒரே ஒரு ஜாதி இந்திய தேசத்திலே வாழுகிறது. அவனுடைய கையிலே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் பரிசுத்த ஜனங்கள் அவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அது எவ்வளவு காலம்? ஒரு காலம் என்றால் 1 ஆண்டு, காலங்கள் என்றால் 2 ஆண்டு, அரை காலம் என்றால் அரை ஆண்டு. 1290 நாட்கள், 3½ ஆண்டு காலம். முதல் 3½ ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே ஜனங்கள் இருப்பார்கள். இது சபை சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு, மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய பரிசுத்தவான்கள் 7 ஆண்டுகள் சபை சுத்திகரிப்பு பணியை நடப்பித்து பூமியில் உள்ள 1/3 பங்கு ஜனக்கூட்டத்தை, சுமார் 250 கோடி ஜனங்களை கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாக முத்திரையிட்டு வேறு பிரித்து கிறிஸ்துவின் மந்தையாக கூட்டி சேர்த்த பிற்பாடு அந்த பரிசுத்த ஆவியானவரும் 1,44,000 பரிசுத்தவான்களும், பரிசுத்தமாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் மணவாட்டி சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் இந்த தேசத்திலே. அப்பொழுது பரிசுத்த ஜனம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் தரிப்பிக்கப்பட்ட இரத்தத்தின் அபிஷேக முத்திரையை பெற்றுக் கொண்டவர்கள். எசேக்கியேல் 9 அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் முத்திரை அடையாளம் நெற்றிகளிலே பெற்றுக் கொண்டவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் 3½ ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். பிந்தின 3½ ஆண்டுகள் மிருகம், வெளிப்படுத்துதல் 13 அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்து சொல்லுகிறான், ஏற்கனவே இருந்து கொல்லப்பட்ட பிரபஞ்சத்தின் தேவனுக்கு, சாத்தானுக்கு அந்த 7 தலைகளில் ஒன்று, காயப்பட்ட தலைக்கு ஒரு சொரூபம், ஒரு விக்கிரகத்தை செய்யும்படியாக அது பேசவும் கொல்லவும் அதிகாரம் உள்ளதாக இருக்கும். அந்த விக்கிரகம் 3½ ஆண்டுகள் ஆட்சி செய்யும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் காலம். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், அவன் தான் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிறவன். யாரவன்? மாயை என்கிற நிழல் வடிவமாகிய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம், வலு சர்ப்பத்தின் அவதார புருஷர்கள். அருமையானவர்களே, அதைத்தான் வெளிப்படுத்த தானியேல் 7 அதிகாரம் 25 வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். இனி எரேமியா என்ன சொல்லுகிறார்? எரேமியா 33 பகலுக்கும் இரவுக்கும், பகற்காலத்துக்கும் ராக்காலத்திற்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தேவன் வைத்திருக்கிற நியமங்களை ஒருவன் மாற்றுகிறது உண்டானால் அந்த நியமங்களை மாற்ற துடிக்கிறவன் அவனே. அவனுடைய கையிலே அரசனும் ஆசாரியனும் சூதாட்ட பொருளாக தேவனாலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் இன்றைய செய்தியினுடைய தலையங்கமாக, தேவனாலே சாத்தானுடைய கையிலே சூதாட்ட பொருளாக மீட்கப்படுகிற ஜனங்களுடைய அரசனும் ஆசாரியனும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களுக்கு தலைவனையும் தேவ ஜனங்களை தேவனுடைய பாதையிலே மேய்க்கிற மேய்ப்பனையும் அழித்து போடும்படியாக சாத்தானும் அவனுடைய சேனைகளும் கங்கணம் கட்டுகிறார்கள். அதுதான் இந்த 2 ஜாதியும் 2 வம்சமும் அழிக்கப்படும்படியாக அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து மீட்கப்படுகிற தேவ ஜனங்களை அரசாளத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை.
இதற்கு பதில் எசேக்கியேல் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு பிற்பட்ட வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், மீட்கப்படுகிற ஜனங்கள் அந்த நாட்களிலே மீட்டெடுக்கப்படுகிற பூமியின் சகல தேசங்களிலும் இருந்து மீட்டெடுக்கப்படுகிற தேவ ஜனங்களுக்கு தாவீது என்பவர் அரசனாக இருப்பார். அவரே ஆசாரியராகவும் இருப்பார். தேவன் வாக்களித்து விட்டார். ஒருவனை பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகித்து விட்டார். சகரியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் அவன் யார் என்று. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் இருவரும் இணைந்து ஒருவனாக தாவீது என்கிற பெயரிலே மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பான். அருமையானவர்களே, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே அவருடைய சிங்காசனத்திலே ஆசாரியனாகவும் அரசனாகவும் இருப்பார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே தாவீது என்பவர் என் ஜனங்களுக்கு அரசனாக இருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலை ஆட்சி செய்தவன் தாவீது. அதே தாவீது திரும்பவும் மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு அரசனாக இருப்பான். சகரியாவின் கூற்றுப்படி அவன் அரசனாகவும் இருப்பான், ஆசாரியனாகவும் இருப்பான். அவன் யாருக்கு முன்பாக நிற்பானா? அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து எனும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாவும் இரட்சகரும் மகாராஜனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருப்பான் என்று சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, இது தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சாத்தானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய சந்ததிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அரசனையும் ஆசாரியனையும் சூதாட்ட பொருளாக 2 வம்சங்களையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை சாத்தானுடைய கையிலே சூதாட்ட பொருளாக வைத்திருக்கிறார். நீ முடிந்தால் அழித்து பார், உன்னால் கூடுமானால் என் ஜனங்களை ஆளத்தக்கவர்களையும் அழித்துப்பார் என்று சொல்லுகிறார். இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது. அழிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக முடியாது. அருமையானவர்களே, அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாத போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். எப்பொழுது? காலங்களையும் பிரமாணங்களையும் பகலுக்கும் இரவுக்கும் தேவன் நியமித்திருக்கிற நியமங்களை ஒருவன் மாற்றுகிறது உண்டானால். மாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அது மாற்ற முடியாது. தேவனாகிய கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வைத்த பிரமாணங்களை அவருடைய சிருஷ்டிகளில் ஒன்றாகிய அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பமோ அவனுடைய அவதார புருஷர்களாகிய பிரபஞ்சத்தின் தேவர்களோ 10 அவதார புருஷர்கள், 10 தேவர்கள், இவர்கள் எவரும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களை பின்பற்றுகிற பூமியின் 2 பங்கு ஜனங்கள் 500 கோடி ஜனங்களும் தேவன் வைத்த பிரமாணங்களை மாற்ற முடியாது. ஆனால் அழித்து போடும்படியாக கங்கணம் கட்டுகிறார்கள். அதுதான் இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். 2028ஆம் ஆண்டிற்குள்ளே கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடிப்போம், அழித்தொழிப்போம் என்கிறார்கள். நிச்சயமாக முடியாது. 2028ஆம் ஆண்டுகளிலே தேவ ஜனம் தேவனுடைய ஜனமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அதற்கு பின்பு 2029ஆம் ஆண்டிலிருந்து 7 ஆண்டுகள் அந்திக்கிறிஸ்துவின் ஆளுகையிலே மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் புட்டமிடப்படுவார்கள். இன்றைக்கு சிலுவைநாதராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் தேவை, சிலுவை பாடுகள் வேண்டாம், இயேசுவின் ரத்தம் வேண்டாம், இவ்வுலகத்தின் தண்ணீரிலே முழுகினால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, அன்று இயேசுவின் ரத்தத்தால் முத்திரை போடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே 7 ஆண்டுகள் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள்.
புடமிடப்படுவீர்கள், அக்கினி குகையிலே உருக்கப்படுவீர்கள். பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு பின்பு வருகிற சுமார் 7 வசனங்கள் சொல்லுகிற ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத திரள் கூட்ட ஜனம் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெண்ணாடைகளை தரித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக துதித்து பாடி மகிழ்ந்து ஸ்தோத்தரித்து பாடின அந்த ஜனக்கூட்டத்தில் இருப்பீர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்களாய் வந்த ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத திரள்கூட்ட ஜனங்களாய் மாற்றப்படுவீர்கள். எப்பொழுது? இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடுகிற கிறிஸ்தவர்களே, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே 7 ஆண்டுகள் அக்கினி குகையிலே உருக்கப்பட்டு புடமிடப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் தூயாவியால் உயிர்ப்பிக்கப்பட்டவர் பரிசுத்தவான்களாய் பரம எருசலேமிலே கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அதுவரையிலும் வானத்தையோ பூமியையோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ பகலுக்கோ இரவுக்கோ தேவன் வைத்திருக்கிற பிரமாணங்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானோ அவருடைய சேனைகளோ இந்த தேசத்தை ஆளுகிறவர்களோ மாற்றி அமைக்க முடியாது. தேவன் மாற்றுவார். எப்பொழுது? எல்லாம் இப்பொழுது காணப்படுகிற அனைத்தும் பழசாய் போகும். ஒரு வஸ்திரம் உரிந்து மாற்றப்படுவது போல வானமும் பூமியும் புதிதாக்கப்படும். காணப்படுகிற அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும். எல்லாம் புதிய வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். புதிய பூமியும் புதிய வானத்தையும் அவரே சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனே உண்டாக்குவார். அருமையானவர்களே, அதுவரையிலும் எவராலும் வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகற்காலத்துக்கும் ராக்காலத்திற்கும் தேவன் வைத்திருக்கிற பிரமாணங்களை ஒருவனாலும் மாற்ற முடியாது என்பது வேதம் கூறுகிற ஆணித்தரமான சத்தியம். அருமையான கிறிஸ்தவர்களே, இந்த செய்திகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இவைகளை கேளுங்கள். இந்த வேத வசன சத்தியங்களுக்கு கட்டுப்படுங்கள், அவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அவைகளை கை கொள்ளுங்கள். அந்நிய ஆவிகளையும் அந்நிய பாசைகளையும் பின்பற்றி ஓடாதிருங்கள். ஒரு நாளிலே, இந்த காலம் இது எந்த நாளிலே ஆரம்பமாக போகிறதோ அந்த நாளிலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையான வசனங்களின்படி அசுத்தாவிகளும் குறி சொல்லுகிற ஆவிகளும் இந்த தேசத்தை விட்டு பூமியின் ஜனங்களை விட்டு விரட்டி அடிக்கப்படும். அந்த நாளிலே குறி சொல்லுகிறவர்களும் தீர்க்கதரிசிகளும் ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். நான் சொல்லல, சகரியா 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, ஏற்க மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா என்றால் விட்டுவிடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் பட்சிக்கிற அக்னியாயும் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயும் உங்கள் இருதயத்தின் ஆழங்களிலே இருக்கிற அருவருப்புகளை, பொய்களை, புரட்டுக்களை, அக்கிரமங்களை அறுத்தறிகிற இருபுறம் கருக்குள்ள பட்டயங்களுமாயிருக்கிறது என்பதை விசுவாசித்து கர்த்தர் ஒருவருக்கு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். சகல துதி கனம் மகிமை அனைத்தையும் அவர் ஒருவருக்கே ஏறெடுத்து படையுங்கள். எல்லா துதிகனமும் அவருக்கே உரியது. எந்த மனிதனையும் பார்த்து பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லாதிருங்கள். பிரைஸ் டு தி லார்ட் ஒன்லி. அவர் ஒருவருக்கே சகல கனமும் துதியும் மகிமையும் சொந்தமாகட்டும். ஆமென்.